ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏகே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மாற்றங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப முகூர்த்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க, அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், அதே போல் இந்த 12 ராசிக்கு கிரகங்களும் எப்போ சேர்ந்து அவங்களுக்கு நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இந்த தை மாதம் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை இல்லை, உறநிலை ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், ஒரு வேலை கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு வேலை, அல்லது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி, சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது 12 ராசிக்குமே சரி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள், உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவர் திருநாள் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் கை கொடுக்கும். அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது. அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது. தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான், சிலவங்க பழனிக்கு தான் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் தலம் இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த 12 ராசி சொல்லையில் சொல்கிறேன். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். எதுவுமே தை மாதம் வரக்கூடியது. ஏன்னா இப்போ மார்கழிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபடுறது, ஆன்மீகத்தில் போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதம் தான் தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம். ஸோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கலியுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க. அதே போல் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தை மாதம் 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், தை 23 ஒரு முகூர்த்தம், தை மாதம் 25 ஒரு முகூர்த்தம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சுப முகூர்த்த தினங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு தகவல் தொழில்நுட்ப அறிவு பேசிக்காகவே உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆவது ராசி. ஸோ 3ஆவது ராசிங்கிறது எப்பவுமே தகவல் தொடர்பு துறை. அவங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு துறைங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வரும். அவங்க அந்த லைனில் ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க. அந்த தரவு வேலை பார்க்குறவங்க, அதே போல் நுண்ணறிவு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள். சரிங்களா? அவங்களுக்கு தை மாதம் பார்த்திங்கன்னா ராசினை 8ல் அமைந்திருக்கார். ஸோ யாரெல்லாம் இந்த மிதுனராசிக்காரவங்க வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தை மாதம் ஒரு அருமையான மாதம். சரிங்களா? ஸோ அந்த தை மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி கை கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? அதே போல் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. ஸோ அதை விட சூரியன் கூட புதன் இருக்கார். ஏன்னா சூரியனும் புதனும் எப்பவுமே சேர்ந்தான் இருப்பாங்க. ஸோ கல்வியில் தேர்ச்சி பெறணும், உயர் படிப்பு படிக்கணும், அரசு வேலை வேணும், அரசாங்கத்தில் உதவி வேணும், அரசுக்கிட்ட நீங்கள் நான் நிறைய எதிர்பார்க்குறோம், எங்களுக்கு நிறைய வேலைகள், அதாவது
ஒரு லோனோ இல்லை ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாமோ எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர். ஸோ உங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? அதே போல் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். ஸோ பூர்வீக சொத்து, அண்ணன் தம்பி பிரச்சனை உள்ளவங்க, சொத்துல இருந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, தம்பிக்கு பிரச்சனை, நிறைய கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்களுக்கு, இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா அதே உங்கள் ராசிநாதனுடைய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கல்விக்கு அவர் தான் புதன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே இளமையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா தெரியும். அவங்க எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, வயசு வந்து பார்த்தா 40 45 நினைப்போம். ஆனால் அவங்க பார்க்கும்போது 20 வயசுன்னு சொல்லுவோம். 20-25 வயசு வேலை தோட்டம் இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து சாதகமாக தான் இருப்பார். அதாவது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து எப்படி கையாளுறதுங்கிற விஷயம் நல்லா தெரியும். அதே போல் நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு இதெல்லாமே இதில் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஈடுபாடு பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து அந்த மகராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து புதன் போகும்போது உங்களை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பார். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா உத்திராடம் உங்களுக்கு வந்து 3ஆம் பாவம். ஸோ சூரியன். ஸோ உங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து நடக்கணும், ரொம்ப நாளாகிடுச்சு, வயசு போயிட்டே இருக்குது, 31-32 ஆகிடுச்சு சாமி, இன்னும் நடக்கலை. நிறைய பேருக்கு வந்து கல்யாணமே டைவர்ஸ் ஆகிருக்கும், அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும். கண்டிப்பாக திருமண விஷயம் நடக்குங்க. அதேமாதிரி குழந்தை பாக்கியம், பொதுவாகவே இந்த குழந்தை பாக்கியங்கள் தை மாதம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான செய்தியை கொடுக்கும். கைமேல் வரமாக கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்குவீங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ தரகு வேலை, இந்த மாதிரி கமிஷன் தொழில், அதே போல் இந்த லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களாம் இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு. பொதுவாக இந்த மாதிரி வாய் திறமையில் பிழைக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து வாய்ப்புகளுமே கிடைக்கும். அதாவது கல்வியில் தேர்ச்சி பெறுவோமான்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல் இடம் விட்டு இடம் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு வீடு கட்டியிருக்கேன்னு அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்க, லோன் எதிர்பார்க்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் நல்ல மாதம் இருக்குது. ஏன்னா தை மாதங்கிறது தான் தமிழர்களுக்கு சிறந்த மாதம். அதே போல் இந்த மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலே குரு பகவான் இருக்கார், அதுவும் வக்ரமாக இருக்கார். ஸோ வக்ரம் பெற்ற குரு உங்களுக்கு பண வரவை கொடுப்பார். அது எப்போ கிடைக்கும்னா இந்த தை மாதம் கிடைக்கும். ஏன் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு அந்த பார்வைகள், அதாவது உங்கள் ராசிநாதனை 8ல் போனாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறனால ஒரு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இல்லை பண வரவு, லோன், அதாவது நகையை அடை வச்சு ஏதாச்சும் ஒரு பண்ணலாம்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை நகையை திருப்பணும்னு சொல்லக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். அதுமாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் கைக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவுங்கிறது இதில் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா மிதுனராசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷமாகவே ரொம்ப அடிபட்டு 7.5 சனி முடிஞ்சு ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் நல்ல காலகட்டமாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. சுப காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. அதே போல் கேது பகவான் உங்களுக்கு 3 ராசிக்கு 3 கால எந்த விஷயம் இருந்தாலும் தெய்வத்தை நினைச்சு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம். அது ஒன்று வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லாஸ் ஆகிட்டு சொல்லக்கூடியவங்களுக்கும், இன்னொரு தொழில் பண்ணலாமா நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பான ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த தை மாதத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும்.